அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப அற்புதமான பஞ்சமி திதியுடைய ஒரு வழிபாட்டு பதிவு. இன்றைக்கி பெருமாளுக்கு உரிய சனிக்கிழமையோடு இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பஞ்சமி நாளானது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல அற்புதமான ஒரு பலன்கள், நம்ம கேட்ட வரங்கள் நமக்கு உடனுக்குடனே ரிசல்ட் தருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த திதிகள், நட்சத்திரங்கள் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இதற்கு முத்திரை நாள் சொல்லுவாங்க, இல்லாட்டி முக்கூட்டு நாள் சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம் வருது, சதய நட்சத்திரம் வருது, பூரட்டாதி நட்சத்திரம் வருது. எல்லாமே அந்த இன்றைக்கி காலையிலேருந்து இந்த ராத்திரிக்குள்ளே அந்த 3 நட்சத்திரங்களுமே நமக்கு சேர்ந்து வர மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கு திதியும், சதுர்த்தி திதி, பஞ்சமி திதி, அதற்கப்புறம் ராத்திரி 11:15 அப்புறம் வரக்கூடிய சஷ்டி திதி. அதனால தான் இதை முக்கூட்டு நாள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் இன்றைக்கி வந்திருக்கிறதுனால, இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய வாராகி வழிபாடானது நமக்கு ரொம்ப ஒரு சக்தி கொடுக்கும். இந்த 3 நட்சத்திரங்களும் அந்த 3 திதிகளும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நம்ம எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த பஞ்சமி திதியில் நம்ம வாராகி அம்மனை நம்ம வழிபட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை ஓட விரட்டுபவள் தான் வாராகி தாய். அதனால் அவங்களுடைய மிக அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பதிவுன்னு எடுத்துக்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். மனுஷங்களாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா இது மாதிரியான கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய இறைவன் தான் நம்மை அதிலிருந்து நல்லபடியாக வெளியில் கொண்டு வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் நம்ம விடாமல் இறை வழிபாட்டை மட்டும் நம்ம எப்பயுமே தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சோதனைகள் எல்லாமே சாதனையாக மாறுங்க. கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வரணும், தீர்க்க முடியாத பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா வாராகி தாய் தான். ஏன்னா இந்த பஞ்சமி திதியில் வாராகி தாய்க்கு நம்ம பெரிய அளவில் எதுவும் பண்ண வேணாம். சின்னதான ஒரு தீபம், ஒரு அகல் விளக்கில் சாதாரண ஒரு நல்லெண்ணெய் மட்டும் விட்டு ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக உங்களுடைய பிரச்சனைகளை அந்த தீபத்துக்கு முன்னாடி தீபமே வாராகி தாயை நீங்கள் நினச்சி நீங்கள் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். இல்லாட்டி அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வானது உங்கள் கண்ணு முன்னாடியே நமக்கு தெய்வம் காட்டி கொடுத்துருவாங்களாம். ஏன்னா அப்படிப்பட்ட மிக அற்புதமான வாராகி வழிபாடு. அப்படிப்பட்ட இந்த ஒரு வழிபாடு இன்றைக்கி நம்ம மாலை நேரத்துக்கு அப்புறம் தான் எப்பயுமே செய்யணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாலை நேரத்தில் தான் நமக்கு நிறைய இந்த இருட்டு ஆக தான் அந்த அம்பாளுடைய சக்தியானது ரொம்ப அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இப்போ நீங்கள் சாயங்காலம் உங்களால் வீட்டில் இருக்கீங்க, இப்போ நம்ம வேலைக்கு போகலை, வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் 6 மணிக்கு நீங்கள் தீபம் நீங்கள் ஏற்றலாம். இப்போ வேலைக்கு போயிட்டு வரோமா, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போ முடிச்சுட்டு வரீங்களோ பண்ணலாம். அப்படி இல்லை ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த பதிவை எந்த இடத்துல உட்காந்து பார்க்குறீங்களோ அந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்கள் கண்ணு முன்னாடி இந்த வாராகியோட திருவுருவத்தை மட்டும் கொண்டு வந்துட்டு ஆத்மார்த்தமாக அந்த அம்பாளுடைய பாதத்தை நீங்கள் தொடுற மாதிரி நினச்சி இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும். அவ்வளோதான். வீட்டில் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு முடிந்த ஏதாவது ஒன்று, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, அது மாதிரி கிழங்கு வகைகள், இல்லாட்டி பானகம், இல்லை வேறு என்ன பழங்கள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் சாமிக்கு வச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும், உங்களை விட்டு அந்த கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நமக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆத்மார்த்தமாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும். ஏன்னா இந்த மந்திரத்தை யார் ஒருத்தங்க நம்ம சொல்கிறோமோ அவங்க நமக்கு நம்முடைய துஷ்ட சக்திகள், அந்த எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே வெடித்து செதறிடுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு தான் சொல்லணும். அந்த வழிபாட்டையும் நம்பிக்கையோடு தான் பண்ணணும். நம்பிக்கை இல்லாமல் சும்மா நம்ம அதை சொல்லி பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் சொல்லவே கூடாது. ஏன்னா வாராகி வழிபாடுங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. அப்படிப்பட்ட இந்த வளர்பிறை பஞ்சமியில் கூடிய இந்த வாராகியோட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் மகாவாராயி பத்மபாதம் நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் மகாவாராகி பத்மபாதம் நமோஸ்துதே.
ரொம்ப ஒரு எளிமையான மந்திரம். ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் குறைந்தது ஒரு 3 முறை, 27 முறை, 11 முறை எப்படி உங்களுக்கு சொல்ல சௌகரியமோ நீங்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் மந்திரத்தை உச்சரித்த நம்ம உடனேயே நம்மளுடைய மனசுலையும் சரி, உடம்புலையும் சரி, ஒரு விதமான ஒரு வித்தியாசத்தை கண்டிப்பாக நமக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா வாராகி தாயே நமக்கு மனசுக்குள்ளே உட்காந்து நமக்கு ஒவ்வொரு வேலைகளும் சொல்வதாகவும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் இது எல்லாமே வந்துடும். அதனால் நிச்சயமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். ஆனால் நம்ம நல்லதை மட்டும்தான் நினச்சிட்டு எப்பயும் வாராகி அன்னைக்கிட்ட வழிபடணும். அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு சனிக்கிழமையோடு இந்த பஞ்சமி திதி வந்திருக்கிறதுனால நம்முடைய குடும்பத்தில் நல்லபடியான ஒரு செல்வ செழிப்பு, நல்ல ஒரு பணவரவு நமக்கு உண்டாகணும் அப்படிங்கிறதுக்கான எளிமையான இதுவும் ஒரு மந்திர வழிபாடு தான். நம்மளுடைய வீட்டில் ஒரு தீபம் ஏற்றிருப்போம். ஏற்றின அந்த தீபத்தில் ஆத்மார்த்தமாக ஸ்வர்ண வாராகி, அந்த ஸ்வர்ண வாராகியோட அருளானது யாருக்கு ஒருத்தங்களுக்கு கிடைக்குதோ கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு அந்த பஞ்சமி திதிலையும் ஸ்வர்ண வாராகியோட இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே இருந்தோன்னா, ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். இப்படி சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பணத்தடைகள், அதாவது நமக்கு பணம் வருவதற்கு, வருமானம் வருவதற்கான தடைகள் எல்லாமே நீங்கி குடும்பத்தில் நல்லபடியான ஒரு செல்வ செழிப்பு, தாராளமான ஒரு பணவரவு இது எல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த ஸ்வர்ண வாராகியோடைய அந்த ஒரு மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் வம் வராகியை நமக, ஓம் வம் வராகியை நமக. இதை ஆத்மார்த்தமாக 27 முறை நம்ம அந்த பஞ்சமி நாளில் ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்குமே நமக்கு பணத்தடைகள் நீங்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஸ்வர்ணவாராகியை நினச்சி நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதற்கான சின்னதான ஒரு கண்டிஷன் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்திரத்தை 27 முறை சொன்னதுக்கப்புறமேட்டு நீங்கள் சாயங்காலமோ இந்த ராத்திரிலையோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த மரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரமோ செடியில் கால்படாத இடத்துல சின்னதான கொஞ்சோண்டு பச்சரிசி, அந்த பச்சரிசி லைட்டாக மிக்சியில் போட்டு நம்ம லைட்டை நொறுக்குவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பச்சரிசியும் அந்த இனிப்பும் கொஞ்சம் லைட்டாக கலந்துட்டு அந்த முறையில் எறும்புக்கு நம்ம தானம் கொடுக்கணும். ஏன்னா எறும்புகளுக்கு இந்த முறையில் நம்ம தானம் கொடுத்துட்டு இந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம சொல்லி வழிபட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் பணப்பிரச்சனையில் முற்றிலுமாக தீரும். அதுவும் ஸ்வர்ணவாராகியோட அருளால் பணப்பிரச்சனைக்கு எந்தவித ஒரு தடையும் இருக்காது. அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பஞ்சமி நாளில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய 2 சக்தி வாய்ந்த மந்திரங்களை நிச்சயமாக உங்கள் பூஜை அறையில் நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் பலவித நன்மைகளும், நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் நினச்ச மாதிரி நடப்பதற்கு அன்னை வாராகி என்றைக்குமே உங்கள் கூட துணை நிற்பாங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.